Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கேரட் சாதம் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு 4-5 பல் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை ரெண்டா பிரிச்சிட்டு இதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வந்து சிவக்க வறுத்துக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ண பச்சை மிளகாய் ஒன்று, ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இந்த மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கேரட் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் கேரட்டாக 2 கேரட் எடுத்திருக்கேன். இது போல் கொஞ்சம் நல்லா பெரிய கண் இருக்கிறதுல நல்லா துருவி கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக நம்ம துருவி சேர்க்கறத விட கொஞ்சம் பெருசாக சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவும் நம்ம சேர்த்து வேக வைக்க தேவையில்ல. கேரட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். அதனால் அப்படியே இந்த எண்ணெயிலே பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ரொம்ப குறைவான தீயில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு நல்ல உதிரியான சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கேரட்டு சாதம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு போதுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான கேரட் சாதம் ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.